இந்தியா உமன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா உமன்ஸுக்கு இடையில 2வது T20 மேட்ச் டிஒய் பட்டேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நவி மும்பையில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நவி மும்பை பிட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ட்ராக். இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். தென் போக போக பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கும். ஸோ பவுலர்ஸ் பால் கிரிப் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் இங்கே சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. கொஞ்சம் பெரிய ஸ்கோராக இருந்தாலும் இங்கே சேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். 2 டீம்லேயும் நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓவராலாக இங்கே 3 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 3 மேட்ச்லையும் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 167 இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா பெலோ 150 1 டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 170 to 189 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 187 ரன்ஸை ஆஸ்திரேலியா உமன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக ஆஸ்திரேலியா உமன்ஸ் 141 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் இந்தியா உமன்ஸ் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங் சூப்பராக இருந்தது. மொத்தமாக ஆஸ்திரேலியா உமன்ஸை டாமினேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கு சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. சேம் லெவனோட தான் போவாங்கன்னு தோணுது. யாஸ்டிகா பாட்டியா, அகுஜா, சைகா இஷாக், மணி மென்னு, தென் காஷியப் எல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க. ஆஸ்திரேலியா உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீதர் கிரகாம் எகென்ஸ்ட் இந்தியாவும் சரி, இந்த வென்யூலையும் சரி சூப்பராக ஆடி இருக்காங்க. ஸோ கிரகாமை உள்ளே எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்கு. ஹீதர் கிரகாம் உள்ளே வந்தால் கிரேஸ் ஹாரிஸை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தோணுது. தென் மேகன் ஸ்கட் இல்லை டார்சி ப்ரௌனை உட்கார வச்சுட்டு கிம் கர்த்தை உள்ளே எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் சீரீஸில் அலைவாக இருக்க முடியும். பொதுவாகவே இந்தியா உமன்ஸ் எல்லா சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்சும் வின் பண்ணுவாங்க. தென் அடுத்தடுத்த மேட்ச் லாஸ் ஆகி சீரியஸை லாஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்சுக்கு என்ன நடக்க போகுது பார்ப்போம். ஆஸ்திரேலியா உமன்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அலிசா ஹீலி அண்ட் பெத் மோனி 2 பேரும் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹீலி தான் க்ளவ் ஒர்க் பண்ணுறாங்க. ஹீலி எகென்ஸ்ட் இந்தியா டீசெண்டாக ஆடி இருக்காங்க. பட் எகென்ஸ்ட் ரேணுகா சிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் குவாலிட்டி பிளேயர், பெரிய இன்னிங்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர், எப்போ வேணாலும் பெரிய இன்னிங்ஸ் அடிக்க முடியும். பெத் மோனி ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. இந்த வென்யூவில் 250 அடிச்சிருக்காங்க. எகென்ஸ்ட் இந்தியா உமன்ஸ் 46 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஸ்டார்டிங் கிடைச்சது. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. இந்த மேட்சுக்கு GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். எலிஸ் பெர்ரி நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக 37 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. எகென்ஸ்ட் இந்தியா 31 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. நல்ல பவுலரும் கூட. பட் இங்கே பவுலிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. லிச்சிஃபீல்டு சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ODIஸில் 250யும் ஒரு 100ம் அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் T20யில் 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேட்ச் சான்ஸ் இருந்தது. ரேணுகா சிங் அண்ட் ஜெமிமா கடையில் மிஸ்கம்யூனிகேஷனில் தவற விட்டாங்க. லிச்சிஃபீல்டு T20ஸில் கொஞ்சம் ஃபேன்சி ஷாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எப்போ வேணாலும் அவுட் ஆகிற மாதிரி தான் ஆட்டுறாங்க. GL ட்ராப் பண்ணி பார்க்கலாம். பட் அது கொஞ்சம் ரிஸ்க். கிரேஸ் ஹாரிஸ் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். டகியா மெக்ராத் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. ஆல்மோஸ்ட் பவர் பிளேயிலே பேட்டிங் ஆட வருவாங்க. ஸோ பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். எகென்ஸ்ட் இந்தியா உமன்ஸ் 41 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. பட் எகென்ஸ்ட் இந்தியா பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. கார்ட்னர் 5th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல பிளேயர். தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் இந்தியா நல்லா ஆடி இருக்காங்க. கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். சதர்லேண்ட் 8th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பட் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் எகென்ஸ்ட் இந்தியா 9 மேட்சஸில் 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஹீதர் கிரகாம் இருந்தால் கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். மேகன் ஸ்கட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க.
ஆஸ்திரேலியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் சம்டைம் எஃபெக்டிவாக இருக்க முடியும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் இந்தியா 17 மேட்ச்சில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டார்சி ப்ரவுன் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. வரேகம் லெக் பிரேக் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் இந்தியா T20s கிரேட்டாக இல்லை. பட் இங்கே பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. இந்தியா உமன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்கன்னு தோணுது. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா உமன்ஸ் 29 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும். டீமில் பிக் பண்ணணும். மந்தனா அண்ட் ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 பேரும் 50 அடிச்சிருந்தாங்க. மந்தனா எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 31 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. இந்த வென்யூலையும் நல்லா ஆடிருக்காங்க. ஷஃபாலி எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 24 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. இன்கேஸ் இந்தியா பேக் ஃபர்ஸ்ட் பண்ணால் இனிஷியலாக ஷஃபாலி அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ஜமீமா நம்பர் 3ல் பேட்டிங் ஆடுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிரேட்டாக இல்லை. இனிஷியலாக 1 விக்கெட் போனால் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. இன்கேஸ் ஓப்பனிங் பேட்டர்ஸ் 10-12 ஓவர் வரைக்கும் பேட்டிங் பண்ணிட்டா ஜெமிமாவோட பேட்டிங் ஆர்டர் டவுன் ஆகும். ஹர்மன்பிரீத் கவுர் ரீசெண்டாக சுத்தமாக டச்சில் இல்லை. பட் எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 28 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீப்தி சர்மா பேட்டிங்கில் 6th இல்லை 7th டவுனில் ஆடுவாங்க. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத்தில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா பேட்டிங்கில் 31 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. பவுலிங்கில் 19 இன்னிங்ஸில் 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். பூஜா வஸ்ட்ரேக்கர் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சம்டைம் டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா ODIஸில் சூப்பராக ஆடிருக்காங்க. பட் T20s கிரேட்டாக இல்லை. பட் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். அமர்ஜோத் கவுர் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேணுகா சிங் தக்கூர் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. எகென்ஸ்ட் ஹீலி சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்ரேயங்கா பட்டேல் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத்தில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ டீமில் பிக் பண்ணணும். டைட்டஸ் சாது லாஸ்ட் மேட்ச்சில் கலக்கியிருந்தாங்க. பவுலிங்கில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. நல்ல எக்கனாமியாக பவுல் பண்ணுறாங்க. ஸோ டீமில் பிக் பண்ணணும். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பெத்மோனி ஆர் அலிசா ஹீலி. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஹீலி பெட்டர்னு தோணுது. பேட்டர்ஸில் எலிசா பெரி, மந்தனா, ஷஃபாலி, தென் லிச்சிஃபீல்டு. ஆல்ரவுண்டர்ஸில் மெக்ராத், கார்ட்னர், தீப்தி சர்மா. பவுலர்ஸில் ரேணுகா சிங், வராகம், தென் சாது. இதில் ஷஃபாலிக்கு பதிலாக ரிச்சா கோஷ் இல்லை ஜெமிமாவை ட்ரை பண்ணலாம். ரேணுகா சிங்குக்கு பதிலாக ஸ்ரேயங்கா பட்டேலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கார்ட்னர், மெக்ராத், தீப்தி சர்மா, தென் லிச்சிஃபீல்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் பெத்மோனி, ரிச்சா கோஷ், ஹர்மன்பிரீத் கவுர், சதர்லேண்டு, வஸ்ட்ரேக்கர், அமன்ஜோத் கவுர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெத்மோனி, ஹர்மன்பிரீத் கவுர், சதர்லேண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.